ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கூப்பி ஃபேமிலி. நம்ம கூட இன்னைக்கு கூப்பி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நடந்த சேஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஒரு 33,000 டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில். சரிங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, சில கம்பெனிஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம என்னென்ன கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துடலாம். ஓகே. இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கணும். என்ன கம்பெனினா எல்என்டாஸ்னு ஒரு கம்பெனியை நான் வாங்கலான்னு இருக்கேன். அதோடைய ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 9,800 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் நான் ஒரு குவான்டிட்டி மட்டும் வாங்கலான் இருக்கேன். இந்த கம்பெனியோட ஷேரை பாருங்கள், 9,879 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இது வந்து 9,800 தான் தேவை. சரி, அதனால் நான் என்ன பண்ணேன்னா 9,800 ஒரு ஆர்டர் போட்டேன். ஒரு குவான்டிட்டி 9,800.5 வந்தால் வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டேன். ஓகேவா? ஆனால் விற்கிறவங்க பாரு 9,878 தான் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, பொறுமையாக நம்ம வந்து ஆர்டர் போட்டலாம். இந்த விலைக்கு யார் விற்க வராங்களோ அப்போ நம்ம வாங்கிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஆர்டர் மாடிஃபை பண்ணுமேட்டு 9,880 மாற்றி விட்டேன். இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ஆர்டரில் என் பிளேஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் வேறு யாரோ 9,801 10 ஆர்டர் போட்டாங்க. ஒரு ஷேர் நம்ம கீழே போயிட்டோம். இப்போது மார்க்கெட்டில் மறுபடியும் யாராவது இந்த ப்ரைஸ்க்கு விற்க ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க நம்மளுக்கு தருவாங்க. எப்படி தருவாங்க? நான் கேட்குற விலைக்கு யாராவது விற்க ரெடியாக இருந்தாங்கன்னா நம்ம வாங்கிப்போம். இப்படி தான் தருவாங்க. ஓகே. ஸோ இப்போ பாரு, இப்போ மணி 2 மணி ஆகுது. நிஃப்டி ஒரு நல்ல புல்ரன்ல இருந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலையிலே ஒரு 2-3 கம்பெனி வாங்கியிருந்தேன். அதில் ஒரு கம்பெனி மட்டும் நம்மளுக்கு ஒரே நாளில் 10% கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சு. எந்த கம்பெனி நான் சொல்லட்டுமா? என்ன கம்பெனி? வாட்டாக் வெபேக். இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தோம். இது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்து. இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து வாங்கினேனே. 12 குவான்டிட்டி வாங்கினேன். என்ன ப்ரைஸுக்குன்னா 913 ரேட்டில் வாங்கினேன். மொத்தமாக வந்து நம்ம 10,900 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். பரவாயில்ல, ஒரே ஷேரில் இன்றைக்கி நம்ம 1000 ஏர்ன் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணல. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 மாத குழந்த ஒரே மாதத்தில் 4.2 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அது எப்படி? ஏன்னா எல்லாம் இந்த ஷேர்ஸில் தான். அவங்க தாத்தா ஒரு பெரிய பணக்காரர். அந்த குழந்தைக்கு போன மாதம் 200 கோடி ரூபாய் அந்த குழந்தைக்கு ஷேர்ஸாக கிஃப்ட் பண்ணார். அந்த ஷேரில் வந்து பார்த்தோன்னா இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 28 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கிட்ட 15 லட்சம் ஷேர் இருக்குது. இப்போ 28 ரூபா ஒரு ஷேருக்குன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த குழந்தைக்கு 4.2 கோடி ரூபாய் இந்த டிவிடெண்ட்டாக கிடைக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த தாத்தா இந்தியன்ஸ் எல்லாரையுமே வந்து பார்த்தோன்னா 70 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டியிருந்தார். அந்த தாத்தா வேறு யாரும் இல்லை, நாராயணமூர்த்தி தான், இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஓனர். ஸோ அது இப்போது நியூஸில் ஒரு பெரிய டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. இதே போலயே நம்மளுடைய லைஃப்பை வேறு லெவலுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஒரே வழி. நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி தருவோம். நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம வருங்காலத்துக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் கொடுப்போம். அப்புறம் குப்பி, இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப நல்லாவே போச்சு. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. இதே போல் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, எங்கள் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம்.